கிண்டர் ஜாய் தாங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இந்த கிண்டர் ஜாய் வாங்கலான்னு போயிட்டு வாங்கினாலே பாயா கேலான்னு கேட்குறாங்க. ஏன்னா கிண்டர் ஜாயிலே 2 கேட்டகரி இருக்கான். ஸோ அதுக்கேற்ற டாய்ஸ் வந்து உள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே. இதோட ஷேப்பு பார்க்கறதுக்கு முட்டை ஓடு மாதிரி இருக்குது. இது ரெண்டாக நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஒன்றுத்துல டாய்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிண்டர் ஜாயை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாய்ஸை ஓப்பன் பண்ணிடுறேன். இது வந்து கேர்ள் பேபிக்கான கிண்டர் ஜாய். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐ லவ் டிஸ்னி பிரின்சஸ்ன்னு போட்டுருக்கு. இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா பட்டர்ஃப்ளை மாதிரியும் வரும். ஸோ இது ஒரு $1 இப்படி ஒரு $1 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சாக்லேட் என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். 50 ரூபீஸுங்க. கேண்டி போர்ஷனை ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒயிட் கலர் க்ரீமோ அதுக்குள்ளே 2 பால் இருக்குது. அந்த பாலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேஃபரு, அதுக்கு மேலே வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பாலில் ஒன்று நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் க்ரீமை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட் வைஸ் ஓகே தான். அதுக்கும் ரொம்ப கிண்டர் ஜாய்னா அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்குது. கிண்டர் ஜாய் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ரெட் கலர் ஆட்டினை தட்டி விட்ருங்க. இருந்தாலும் கிட்ஸ் ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்கணும்னு அடம் பிடிப்பாங்க. அதேமாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் தரதுனால கண்டிப்பாக கிட்ஸ் வாங்கி நான் 2 டாய் வச்சிருக்கேன் 3 டாய் வச்சிருக்கேன் விளையாடுவாங்க. கரெக்டாக இந்த டைமில் தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. சரியான டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த கிண்டர் ஜாய் டேஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக சுகரு, மில்க் கண்டென்ட்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால குழந்தைங்க அடம் பிடிச்சி கேட்டாலும் எப்பயாச்சும் வாங்கி கொடுங்க. அடிக்கடி வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க.